என்னோட காடி தெரியுதா கீரல் அங்கே ஏதாவது வரைக்கும் இங்கே அதுக்கப்புறம் மண்ணுக்கு வரைக்கும் தெரியுதா இது வரைக்கும். இதனால் நான் வந்து காடியை வீட்டுள்ள போட்டிருந்தேன். அப்போல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுள்ள போட்டிருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் காட்டுறேன். இந்த இடம் வந்து இது என் காடியை வந்து நான் இப்போ இங்கே போட்டிருக்கேன் தெரியுமா, இருங்க. இந்த இடத்துல வந்து காடி போடுவாங்க. இது என் காடி, இன்னொன்று காடி பக்கத்தில் போடலாம். ஓகேவா? அந்த காடி 2 காடி போடுற இடத்துக்கு பெருசாக இருக்குது, இடம் வந்து பெருசாக இருக்குது. இந்த இடத்துல வந்து காடி போட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல வந்து சரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த இடத்த சாத்திட்டானுங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து ஒன்று அந்த வரிசையில் போடுவாங்க, இங்கே வந்து 2 காடி போடலாம். ஓகே, சில பேர் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இது வந்து அவங்க அப்பாவோட ரோடு, இதெல்லாம் வந்து அவங்க அப்பாவோட இடம். ஸோ அவங்க அப்பாவோட இடம்ன்றதுனால ஒன்று அவங்களால காடி போட முடியும், இல்லைன்னா அவங்க அப்பானால மட்டும் தான் காடி போட முடியும். மற்றவங்கள காடி போடக்கூடாது. மற்றவங்க காடி போட்டால் என்னாவோ இந்த மாதிரி தான் வைத்தறிச்சல்ல பண்ணுறது. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சின்ன கீரல்னா நான் ஏற்றுப்பேன். ஓகே, தெரியாமல் பட்டிருக்கேன்ட்டு. இவ்வளோ நீட்டுக்கு கீரை இருக்குன்னு நான் என்ன தெரியாமல் பட்டுதா? இவ்வளோ பச்சையாக தெரியல, வேணும்னு பண்ணியிருக்காங்க, நான் பச்சையாக தெரில. இது 2 காடி போடுற இடம். நான் வந்து இத்தனால இங்கே நான் காடி போட மாட்டேன், உள்ளே தான் போட்டிருப்பேன். ஸோ உள்ளுக்கு வேறு காடி இருக்குது, வீட்டு உள்ள வேறு காடி இருக்குன்றதுனால இங்கே போட்டேன். இங்கே காடி போட்டது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருச்சு. ஸோ 2 காடி போட வேண்டிய இடத்துல அவங்க வந்து அதை சொன்னேன், அவங்க அப்பாவோட இடம். ஸோ அதனால் ஒரே ஒரு காடியை மட்டும் தான் போட்டுப்பாங்க, அவங்களோட காடியை மட்டும் தான்